ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு சாட்டர்டே விலாக் தான். ஒரு 11 மணி போல விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு லஞ்சுக்கு பூண்டு குழம்பு நல்லா காரசாரமா வச்சேன். அதோட மிளகு தக்காளி கீரை பொரியல் தான். வீக்கெண்ட் வந்துட்டாலே கம்மிங் வீக் டேஸ்க்கு வந்து ஏதாவது ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம். வீக்கெண்ட்ல கம்மிங் வீக் டேஸ்க்கு ஏதாவது ஒரு ப்ரீ பிளான் பண்ணா தான் அந்த வீக் வந்து கொஞ்சமாவது ஹரிபரி டென்ஷன் இல்லாம ஓடும். அதில நம்ம மெயினா வந்து செஞ்சு வைக்கிறது என்ன அப்படின்னா, மாவு அரைச்சு வச்சுக்கிறது தான். இட்லி, தோசை மாவு இல்லாம அந்த வாரம் ஓடுறது பெரிய விஷயமா இருக்கும். ஏதாவது ஒரு மாவு இருக்கணும். அதாவது சிறுதானிய மாவு எதுவா இருந்தாலும் ஓகே தான். ஆனா இட்லி, தோசை மாவு இருந்தா தான் அந்த வீக்கே வந்து நம்மளால கொஞ்சமாவது ரிலாக்ஸா இருக்க முடியும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸ்ல சொன்ன மாரி இட்லி, தோசை தான் நம்ம சமையல்ல மிகப்பெரிய நண்பன்னு. அதே மாதிரி வீக்லி ஒரு 2 டேஸ் ஆர் 3 டேஸ் வந்து இந்த மாரி கீரை வந்து ஏதாவது ஒரு கடையிற கீரையோ, இல்ல இந்த மாரி பொரியலோ செஞ்சு எடுத்துக்கிருவேன். இது வந்து நான் விடாம வந்து ஃபாலோ பண்ற ஒரு விஷயம். கண்டிப்பா நம்மளுக்கு வந்து அயர்ன் கன்டென்ட், புரோட்டீன் எல்லாமே வந்து நம்ம சமையல்ல இருக்கிற மாரி பார்த்துக்கணும். கண்டிப்பா இதுவரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணலனா கூட, வீக்லி அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆவது நம்ம வந்து கீரை வந்து நம்மளோட சமையல்ல வந்து சேர்த்துக்கிற மாரி பார்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்தே இத பழகிட்டோம்னா, கண்டிப்பா எல்லா சமையல விட கீரையுமே ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். ஸ்டார்ட்டிங்ல இருந்தே குழந்தைங்களுக்கும் குடுத்து பழகிட்டோம்னா, அவங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுற ஒரு ரெசிபியா இது மாறிரும். அதனால எப்பவும் நான் வீக்லி ட்வைஸ் வந்து கீரை பொரியல் வந்து கீரை கடைசலாவும் சேர்த்துக்குவேன். அதில கண்டிப்பா வந்து முருங்கைக்கீரை வந்து இருக்கும். ஏதாவது ஒரு வீக் தான் முருங்கைக்கீரை வந்து வாங்க தவறுவோம். மத்தபடி எப்பவுமே வந்து முருங்கைக்கீரை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இன்கேஸ் தோசை ஊத்துனா கூட அந்த மாவுல கொஞ்சம் வந்து முருங்கைக்கீரை வந்து தூவி விட்டு, இன்ஸ்டன்ட் ஹெல்த்தி தோசை மாரி ஊத்தி குடுத்துருவேன். அதுலயும் மிளகு தக்காளி கீரைலாம் வயித்து புண் இருந்தா, அது ரொம்பவே கியூர் பண்ணிரும். அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கவங்கலாம் அடிக்கடி இந்த கீரைய வந்து சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. இன்னைக்கு லஞ்சுக்கு சூப்பரான காரசார பூண்டு குழம்பு. எல்லாருக்குமே பூண்டு குழம்புனாவே ரொம்ப பிடிக்கும். அதுலயும் மண் சட்டியில வைக்கிறப்ப ரொம்பவே சம்திங் ஸ்பெஷல் தான்னு சொல்லணும். கடாயில எண்ணெய் ஊத்தி, கடுகுளுந்தம் பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சு, வெங்காயம், பூண்டு வெட்டினத இதோட வந்து சுண்ட வத்தலும் இருந்தா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வெங்காயம், பூண்டு வதங்குனதுக்கப்புறம், ஒரு தக்காளி பழம் நல்லா பொடிசா சாப் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா மசிஞ்ச மாரி வதங்குனதுக்கப்புறம், அதோட மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு, ஒரு 2 நிமிஷம் அப்படியே எண்ணெயிலேயே அந்த பூண்டோட வதங்கட்டும். அதுக்கப்புறம் கரைச்சு வச்ச புளிய அதோட சேர்த்து, நல்லா வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு, மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு, கொஞ்சமா தேங்காய் வந்து அதோட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் ஊத்துனதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்ல இருந்தா போதும். நல்லா கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா, சூப்பரான காரசார பூண்டு குழம்பு ரொம்பவே சிம்பிளாவும் செஞ்சிரலாம். இதுக்கு குழம்பு மசாலா விட இந்த மாதிரி நம்ம மிளகாய் தூள், மல்லித்தூள் சேர்த்து வைக்கிறப்ப ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். அதோட வடுமாங்காய் இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். சூப்பரான காரசார பூண்டு குழம்பு ரெடி. இதோட கருவாடு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மிளகு தக்காளி கீரையை பொறுத்தவரைக்கும் அப்படியே நம்ம போட்டோம்னா, நம்மளுக்கு ரொம்பவே கசப்பு தெரியும். அதனால கொஞ்ச நேரம் வேக விட்டு அந்த தண்ணிய வடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வெங்காயத்தோட நம்ம சேர்த்து வதக்கி, கடைசியா தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்தே இதில போடணும். கொஞ்சம் அதிகமான தேங்காய் பூ போட்டா தான் கசப்பு தெரியாது. இதோட பொட்டுக்கடலையும் நம்ம அரைச்சு சேர்த்து போடலாம். இல்லன்னா நிலக்கடலையும் கடைசியா அரைச்சு தூவலாம். ஆனா கண்டிப்பா தேங்காய் பூ நெறைய தூவுனா தான் அதோட டேஸ்ட் வந்து கசப்பு இல்லாம இருக்கும். பொதுவாவே பூண்டு குழம்புனா சைடிஷ் வந்து நம்மளுக்கு கீரை பொரியலா இருந்தா நல்லாயிருக்கும். அத விட கடைஞ்ச கீரை அத விட நல்லாயிருக்கும். கீரை கடைசலையும், பூண்டு குழம்பையும் சேர்த்து ஒண்ணா பெசஞ்சு சாப்பிட்றப்ப, அந்த டேஸ்ட்டே ரொம்பவே தனிதான். சூப்பரா இருக்கும். இதுவரைக்கும் அந்த மாரி சாப்பிட்டது இல்லன்னா சாப்பிட்டு பாருங்க. சமையல்லாம் மதியானம் முடிச்சு, கிச்சன் கிளீனிங்க முடிச்சுட்டு, ரீஃபில் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு, ஒரு 1:30க்கெல்லாம் ஈவினிங் வந்து மாவரைக்கணுங்கிறதுக்காக இட்லி அரிசியையும், ராகி ஆப்பத்துக்கு மாவரைக்கிறதுக்காக ராகியையும் சேர்த்து ஊற வச்சாச்சு. கொஞ்ச நேரம் மதியானம் ரெஸ்ட் எடுத்துட்டு, அப்புறம் ஒரு 4 மணி போல ஹேர் வாஷ் பண்ணணுங்கிறதுக்காக ஹேர் பேக் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு எதுவுமே இல்ல. வெறும் கத்தாழை மட்டும் தான். இத நல்லா ஒரு ரன்னிங் வாட்டர்ல ஒரு 7 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு, மிக்ஸர் ஜார்ல போட்டு நல்லா அரைச்சுட்டு அத அப்படியே வந்து ஹேர்ல அப்ளை பண்ண வேண்டியதுதான். மார்னிங் எழுந்ததுமே நான் ஹேருக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ எப்பவுமே ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி குறைஞ்சது 1 மணி நேரமாவது நம்ம தலையில வந்து ஆயில் இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. வெறும் ட்ரை ஹேர்ல வந்து எந்த பேக்கும் அப்ளை பண்ணக்கூடாது. அது வந்து ஹேர ரொம்பவே ட்ரை ஆக்கிரும். இதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிட்டு, டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு, அப்படியே மாவரைக்கிற வேலைய பார்த்துட்டேன். அப்புறம் நைட் டின்னர் ரொம்பவே சிம்பிளா தான் ஈவினிங் வந்து மாவரைச்சாலே நைட் டின்னர ரொம்பவே சிம்பிளா ஆக்கிருவேன். இப்ப இந்த வீடியோக்கான கன்டென்ட் என்ன அப்டின்னா, லைஃப்ல இந்த தப்ப எதுவும் பண்ணக்கூடாது. கண்டிப்பா எந்த சமயத்திலயும் இந்த தப்ப பண்ணிறாதீங்க. அது என்ன அப்டின்னா, மத்தவங்கள காயப்படுத்துற மாரி வார்த்தைகள எப்பவுமே பேசக்கூடாது.
அதுவும் நம்மளுக்கு நெருக்கமானவங்க, நம்மளோட வெல்விஷரா இருந்தா கண்டிப்பா எந்த சூழ்நிலையும் வந்து ஹர்ட் பண்ற மாரி வந்து பேசக்கூடாது. கண்டிப்பா மத்தவங்களே நம்ம பேசுறது வந்து காயப்படுத்துங்கிறப்ப, நம்மள சேர்ந்தவங்கள அதாவது முழுசா அன்பு நம்மளால தான் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்கள்ட்ட இருந்து தான் நம்மளுக்கு முழுமையான அன்பு கிடைக்கும்ங்கிறப்ப, அவங்கள உண்மையிலேயே ரொம்பவே காயப்படுத்துற மாரி பேசிறக்கூடாது. சில பேர் வந்து பேசிட்டு, அவங்களோட நல்லதுக்காக தான் நான் பேசினேன் அப்படிங்கிற மாரி சொல்றோம். ஆனா, அந்த நேரத்துல நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஹர்ட் பண்ற மாரி ஏதாவது ஒரு சில வார்த்தைகள விட்டுட்டோம்னா, அது அவங்களுக்கு தாங்க முடியாத ஒரு வலிய குடுத்துரும். அந்த நேரத்துல அந்த வார்த்தைகள் மட்டும் தான் அவங்களுக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்குமே தவிர்த்து, அந்த எண்ணத்த விட்டு அவங்களால வெளிவர முடியாது. ஏன் சில குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம், குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நம்மளே அவங்கள்ட்ட வந்து இதுக்காக தான் நான் உனக்கு வந்து அப்படி பேசினேன் அப்படின்னு சொன்னா கூட, நம்ம அவங்கள காயப்படுத்தின வார்த்தைகள் மட்டும் தான் அவங்களுக்கு வந்து பெருசா தெரியுமே தவிர்த்து, நம்ம நல்லதுக்காக தான் செஞ்சாங்க அப்படிங்கிறது வந்து அப்பப்ப தான் வந்து போகுமே தவிர்த்து, முழுசா என்ன தோணும்னா, நம்மள இவங்களே இப்படி பேசிட்டாங்களே, நம்மள பத்தி அவங்களுக்கு தெரியாதா? அப்படிங்கிற மாதிரி மன உளைச்சல் தான் அவங்களுக்கு இருக்கும். அதனால விடுற வார்த்தைகள்ல ரொம்பவே நிதானம் முக்கியம். என்னதான் நம்மளுக்கு அவங்க நல்லதுக்காக சொல்றோம் அப்படிங்கிற மாரி இருந்தா கூட, நல்லத எடுத்தே சொல்லுங்களேன். அத காயப்படுத்தி தான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. சொல்ற விதமா சொல்லுங்க. கொஞ்சம் உங்களுக்கு கோவம் வந்தா கூட ஒரு திட்டி கூட சொல்லலாமே தவிர்த்து, ஒரு காயப்படுத்துற மாரி வார்த்தைகள மட்டும் யூஸ் பண்ண வேணாம். அதிலிருந்து வெளிவரது ரொம்பவே கஷ்டமாயிரும். "நெல்ல கொட்னா அள்ளலாம், சொல்ல கொட்னா அள்ள முடியாது" அப்படிங்கிற மாதிரியும், "தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்ட வடு" அப்படிங்கிறதையும் மனசுல வச்சுக்கிட்டு, மத்தவங்கள காயப்படுத்துற வார்த்தைகள எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அதுலயும் நம்மள சார்ந்தவங்க, நம்மளால பிரிச்சு பார்க்க முடியாதவங்க கிட்ட நம்ம கண்டிப்பா இந்த மாதிரி வந்து பேசவே கூடாது. மத்தவங்க பேசிட்டா கூட அவங்களால தாங்க முடியும். ஆனா, நம்ம நெருக்கமான நம்மளே வந்து பேசுறப்ப, அவங்களால அத வந்து ஏத்துக்கவே முடியாது. அவங்களுக்கு அத நெனச்சு சாப்பிட கூட மனசு வராது, தூங்கவும் மனசு வராது. ஸோ, வார்த்தைகள்ங்கிறது ரொம்பவே முக்கியம். நம்மள சார்ந்தவங்கள மட்டும் இல்ல, எல்லார்கிட்டயும் தான். ஸோ லைஃப்ல ஃபாலோ பண்ண வேண்டிய பழக்கங்கள்ல மிக முக்கியமான பழக்கம் என்ன அப்படின்னா, அது காயப்படுத்தாம பேசுறது தான். கண்டிப்பா விட வேண்டிய பழக்கம் என்ன அப்படின்னா, மத்தவங்கள ஹர்ட் பண்ற மாரி பேசுற வார்த்தைகள தான். கண்டிப்பா இந்த கன்டென்ட் உங்களுக்கு வந்து பிடிக்கும், புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த கன்டென்ட்ட பொறுத்தவரைக்கும் நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தேன்னா, கண்டிப்பா அத கமெண்ட்ல சொல்லுங்க. நிறை இருந்தாலும் சரி, குறை இருந்தாலும் சரி கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. ஈவினிங் போல மாவெல்லாம் அரைச்சாச்சு. ராகி ஆப்பத்துக்கு மாவு அரைச்சாச்சு. பழைய சாதம் வந்து எடுத்து வச்சது இருந்துச்சு. அதையும் வந்து சேர்த்து தான் நான் ராகி ஆப்பத்துக்கு மாவு அரைச்சேன். ராகியும் ஒரு கைப்பிடி அளவு அரிசி, இட்லி அரிசியும், கொஞ்சமா உளுந்து, அதோட வெந்தயம் சேர்த்து தான் ஊற வச்சிருந்தேன். அரைக்கிறதுக்கு முன்னாடி பழைய சாதத்த போட்டு கிரைண்டர்ல நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் ராகிய வந்து சேர்த்து அரைச்சேன். நம்ம வந்து ஆப்பம் ஊத்துறப்ப அதோட கொஞ்சம் தேங்காய் தண்ணியையும் சேர்த்து கலந்து நம்ம ஊத்துனோம்னா, டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீக்கெண்ட் விலாகும் அதோட கன்டென்ட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, கண்டிப்பா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.